வெல்கம் டு சாந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி சிஜிஎல் 2024 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கூடிய சீக்கிரமே வரப்போகுது. அதாவது நீங்க எந்த கவர்மெண்ட் ஜாப் எடுத்துக்கிட்டாலுமே இருக்கிறதுலே டாப் ரேங்க், அதாவது டைரக்டா ரெக்ரூட் பண்ணக்கூடிய டாப் ரேங்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதுதான். ஓகே, அது வந்து யூபிஎஸ்சி மூலமா ரெக்ரூட் பண்றது. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு டாப் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு அடுத்தபடியா டைரக்டா ஒரு பெரிய ரேங்குக்கு ரெக்ரூட் பண்ற ஒரு எக்ஸாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சில இருந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய சிஜிஎல் எக்ஸாம் தான். இதுல வந்து 35க்கும் அதிகமான போஸ்ட் வந்து ஒரே ரெக்ரூட்மெண்ட்ல வரும். எப்பவுமே வந்து ஒரு 35 விதமான டிஃப்ரெண்ட் போஸ்ட் வந்து வரும். அதுல கொஞ்சம் டாப் லெவல்ல இருக்கக்கூடிய போஸ்ட் எல்லாமே இதுல கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இன்கம் டாக்ஸ் இன்ஸ்பெக்டர், அதுக்கப்புறம் சென்ட்ரல் எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டர், எக்ஸாமினர், அதுக்கப்புறம் பிரிவென்டிவ் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், அதுக்கப்புறம் சிபிஐ சப் இன்ஸ்பெக்டர். இந்த மாதிரி 35க்கும் அதிகமான போஸ்ட் வந்து இந்த சிஜிஎல் எக்ஸாம் மூலமா ரெக்ரூட் பண்ணுவாங்க. இந்த போஸ்ட்ல செலக்ட் ஆகிறவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் மூலமா டைரக்டா ஒரு ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ வந்து எந்த மாதிரி ரேங்குக்கு வருவாங்களோ அந்த ரேங்க் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதாவது இந்த போஸ்ட்டுக்கும் டைரக்டா ஒரு ஐபிஎஸ் வரக்கூடிய ஐஏஎஸ் வரக்கூடிய போஸ்ட்டுக்கும் நடுவுல நிறைய போஸ்ட் இருக்குது. ஆனா அந்த நடுவில் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் கிடையாது. அந்த நடுவில் இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்ல இருக்கிறவங்களுமே இந்த சிஜிஎல் எக்ஸாம் மூலமா செலக்ட் ஆகி போனவங்களா தான் இருப்பாங்க. ஓகே, ஸோ அப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு அடுத்த லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறப்போ அதுக்கான அந்த லெவலுக்கான ஒரு எஃபோர்ட் போட்டா மட்டும்தான் நம்மளால போக முடியும். சாதாரணமா செலக்ட் ஆக முடியாது. ஓகே, பட் இந்த மாதிரி எக்ஸாம்லயுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. ஓகே, இந்த இதெல்லாம் தமிழ்நாட்டுக்காரங்க போக முடியுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. அதுக்கப்புறம் ஆன்லைன்ல மட்டும் படிச்சு எப்படி போக முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஓகே, ஸோ அந்த மாதிரி டவுட் எல்லாம் கிளியர் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி போட்டோஸ் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் செலக்ட் ஆனவங்களுடைய போட்டோஸ் வந்து இருக்குது. ஓகே, இதுல முக்கியமா ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டராகவும் ஒருத்தவங்க வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. இவங்களோட சக்சஸ் இன்டர்வியூமே நம்மளுடைய சேனல்ல அவைலபிளா இருக்குது. அதை நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நான் போட போற வீடியோல, அதாவது அடுத்த வருஷம் இதே மாதிரி நான் ஸ்ட்ராட்டஜி வீடியோ போடுறப்போ உங்களோட போட்டோவும் இதுல இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எய்மோட நீங்க இன்னையில இருந்து படிக்க ஆரம்பிங்க. ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கக்கூடிய மேல் ஃபீமேல் எல்லாருமே எலிஜிபிள் தான். பிடபிள்யூ கேண்டிடேட்டுமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம், அவங்களுமே எலிஜிபிள் தான். ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் பத்தின A to Z இன்ஃபர்மேஷன். இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும், என்ன மாதிரி செலக்ஷன் ப்ராசஸ் இருக்கும், என்ன மாதிரி சிலபஸ் இருக்கும், வேற என்னென்ன டீடைல் எல்லாம் உங்களுக்கு தெரியணுமோ அது எல்லாத்தையுமே வந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னால இதுக்கு எவ்வளவு கட் ஆஃப் இருந்திருக்கு, இந்த வருஷம் எவ்வளவு மார்க் எடுத்தீங்கன்னா நீங்க செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்றதுக்கான 130 டேக்கான ஸ்டடி ஸ்ட்ராட்டஜியுமே பார்க்க போறோம். அதாவது வெறுமனே சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜியா மட்டும் இருக்காது. சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ணி நீங்க வந்து பிராக்டிஸும் பண்றதுக்கு இந்த 130 டே போதுமானது. அதுக்கான டைம் டேபிள் தான் நான் இதுல வந்து கொடுக்க போறேன். இந்த வருஷம் இதுல வந்து 10,000க்கு அதிகமான வேகன்சி வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ எல்லா டீடைலும் கண்டிப்பா கொஞ்சம் லென்த்தா தான் போகும். ஏன்னா இது ஒரு பெரிய ரெக்ரூட்மெண்ட், இதுல வந்து நிறைய ப்ராசஸ் இருக்குது, இதை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்குது. அப்படிங்கறனால நான் பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்றதுனால கண்டிப்பா இந்த வீடியோ லென்த்தா தான் இருக்கும். உங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு போஸ்ட்டை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பிளேலிஸ்ட்டை பாருங்க. எஸ்எஸ்சி சிஜிஎல், அதாவது சிஜிஎல் போஸ்ட் ஜாப் ப்ரொஃபைல் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல இதுக்கான லிங்க்கும் கொடுத்துடுறேன். இதுல ஒரு 15 விதமான போஸ்ட்டை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருப்பேன். இதை பாக்குறப்ப உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாம் வேலை இருக்குதா, இவ்வளவு சம்பளம் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி. இதுல வந்து உங்களுக்கு ஒவ்வொரு மாசமுமே வந்து பாத்தீங்கன்னா 75,000க்கு மேல சேலரி வரக்கூடிய போஸ்ட் எல்லாமே இருக்குது. ஸ்டார்டிங்லேயே மினிமம் ஒரு 40,000ல இருந்து 75,000 வரைக்கும் சேலரி கொடுக்கக்கூடிய போஸ்ட் எல்லாமே இருக்குது. அப்படிங்கிறப்போ வெறுமனே சேலரின்னு இல்லை, இதுல இருக்கக்கூடிய பவர் வந்து வேற லெவல்ல இருக்கும். ஸோ இந்த பிளேலிஸ்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு இந்த எக்ஸாம் எப்படியாவது கிராக் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆசை வந்துடும். அதனால மறக்காம இந்த பிளேலிஸ்ட்டை வந்து பாருங்க. ஓகே, இப்போ இதுக்கான நோட்டிபிகேஷன் எப்போ வரப்போகுது அப்படின்னா ஜூன் 11ஆம் தேதி, அதாவது 2024 ஜூன் 11ல வரும் அப்படிங்கிற மாதிரி கேலண்டர்ல கொடுத்துருக்காங்க. ஆனா எல்லா எஸ்எஸ்சி ரெக்ரூட்மெண்ட்டுமே இந்த வருஷம் கொஞ்சம் டிலே ஆகி தான் வருது. ஸோ ஜூன் மந்த் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. ஜூன் எண்டுக்குள்ள கண்டிப்பா வந்துடும். எக்ஸாம் டேட்டுமே இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்டா டேட் சொல்லல, செப்டம்பர் அக்டோபர் மந்த்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்படி பார்த்தா உங்களுக்கு இன்னைக்குல இருந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா 132 நாள் கிட்ட இருக்குது. ஸோ அப்போ இன்னையில இருந்து நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஏன்னா நான் 130 நாளுக்கான டைம் டேபிள் கொடுத்துருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு 7ல இருந்து 8 மணி நேரம் படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால இதுல வந்து டயர் 1 கிளியர் பண்ண முடியும். டயர் 1 வந்து ப்ரிலிம்ஸ் மாதிரி தான். அதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா டயர் 2மே உங்களால வந்து நல்லா பண்ண முடியும். ஏன்னா டயர் 1 டயர் 2 ரெண்டுக்குமே வந்து ஒரே சிலபஸ் தான் அப்படிங்கறனால. அதை பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இதுல வந்து கண்டிப்பா 10,000க்கு மேல வேகன்சி இருக்கும். இந்த வருஷம் இது வரைக்கும் வந்த எஸ்எஸ்சி ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே போன வருஷம் வந்த வேகன்சியை விட அப்ராக்சிமேட்டா டபுளா வந்திருக்கு.
இதுல எஸ்எஸ்சி சிஜிஎல் வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் அப்ராக்சிமேட்டா 8000 வேகன்சி கிட்ட இருந்துச்சு. அப்படி பார்த்தா இந்த வருஷம் 15000 வேகன்சி கூட போகலாம். பட் எப்படி பார்த்தாலும் 10000 வேகன்சியாவது வரும். 10000 அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அதிகமான வேகன்சி தான். கண்டிப்பா நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா செலக்ட் ஆக முடியும். ஓகே, இதோட சேலரி அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வித்தியாசமான நிறைய போஸ்ட் இருக்குது. மினிமம் நீங்க வந்து இதுல லோயஸ்ட் கிரேட்ல இருக்கக்கூடிய போஸ்ட்ல செலக்ட் ஆனாலே உங்களுக்கு வந்து மினிமம் மாசம், அதாவது ஸ்டார்டிங்லேயே வந்து 45000 உங்க கையில கிடைக்கும். ஓகே, அதுல இருந்து 75000 வரைக்கும் இருக்கக்கூடிய சேலரி இருக்கக்கூடிய போஸ்ட் எல்லாமே இதுல இருக்குது. ஸோ அதனால இதுல நீங்க செலக்ட் ஆனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட லைஃப் செட்டில்டு. இதுலயே நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒருவேளை லோயர் கிரேட்ல செலக்ட் ஆனாலுமே அடுத்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணி இதுலயே இருக்கக்கூடிய நல்ல போஸ்ட் கூட போகலாம். ஓகே, இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வித்தியாசமா இருக்கும். ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா 18ல இருந்து 27க்குள்ள இருக்கணும், 20ல இருந்து 30க்குள்ள, 18ல இருந்து 30க்குள்ள, 18ல இருந்து 32க்குள்ள, இந்த மாதிரி வேற கேட்டகரியில இருக்கும். அதிகமான போஸ்ட்டுக்கு வந்து 18ல இருந்து 30 அப்படிங்கறதான் ஏஜ் லிமிட்டா இருக்கும். ஸோ அப்ப நம்ம இதையே வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு சில போஸ்ட்டுக்கு தான் 18ல இருந்து 32 அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. அது ஒரு சில நேரம் வரவே செய்யாது. அப்படின்னாலும் நம்ம இதை மட்டுமே எடுத்துக்கலாம். 18ல இருந்து 30 அப்படிங்கிற மாதிரி எடுத்தோம் அப்படின்னா நீங்க யூஆர் இடபிள்யூஎஸ்ல இருந்தாதான் 18ல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கணும். அதுவே நீங்க ஓபிசி கேட்டகரியில இருந்தீங்கன்னா 33 வயசு வரைக்கும் இருக்கலாம். எஸ்சி இல்லைன்னா எஸ்டி கேட்டகரியில இருந்தீங்கன்னா 35 வயசு வரைக்கும் இருக்கலாம். நீங்க பிடபிள்யூ கேண்டிடேட், அதாவது ஒரு மாற்றுத்திறனாளி அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒவ்வொரு கேட்டகரியிலுமே எக்ஸ்ட்ரா 10 வயசு இருக்கலாம். அதாவது நீங்க இடபிள்யூஎஸ் இல்லைன்னா யூஆர் கேட்டகரியில வரக்கூடிய ஒரு பிடபிள்யூ கேண்டிடேட் அப்படின்னா நீங்க வந்து 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசில இருந்தீங்கன்னா 43 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுல பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு இன்னொரு ரிலாக்ஸேஷனும் இருக்குது. அதை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கான குவாலிஃபிகேஷன் பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஏதாச்சும் ஒரு டிகிரி நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். இப்போ நீங்க ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருந்தா கூட இந்த நோட்டிபிகேஷன் வர்ற டைம்ல உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். அதாவது இந்த நோட்டிபிகேஷன் எண்ட் ஆகிற டேட்ல வந்து உங்களுக்கு ரிசல்ட்டே வந்துடும். அப்படின்னா கண்டிப்பா நீங்களுமே வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல எஸ்சி எஸ்டி எக்ஸர்விஸ்மேன் பிடபிள்யூ கேண்டிடேட் அதுக்கப்புறம் உமன் கேண்டிடேட் இவங்களுக்குலாம் வந்து ஃபீஸ் கிடையாது, ஃப்ரீயாவே அப்ளை பண்ணிக்கலாம். மற்றவங்க வந்து 100 ரூபா பே பண்ற மாதிரி இருக்கும். அதாவது யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசியில் இருக்கக்கூடிய மேல் கேண்டிடேட் மட்டும் 100 ரூபா வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா டயர் 1 ஃபர்ஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஆன்லைன் எக்ஸாம் தான். ஸோ அந்த இதுக்கான சிலபஸ் தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம். அதுக்கான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போறோம். இது வந்து ப்ரிலிம்ஸ் தான். பட் இதுக்கு இருக்க சிலபஸ் தான் டயர் 2லயுமே இருக்கும். இதுல ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. அந்த கட் ஆஃப் கிளியர் பண்றவங்க டயர் 2 அட்டன் பண்ணுவீங்க. டயர் 2ல எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்களோ அதை வச்சு உங்களோட ஃபைனல் செலக்ஷன் இருக்கும். ஓகே, இதுல ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் பிசிக்கல் டெஸ்ட் மெடிக்கல் டெஸ்ட் எல்லாமே உண்டு. அது வந்து ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும்தான். இதுல பிடபிள்யூ கேண்டிடேட்டுமே எலிஜிபிள் அப்படிங்கறனால எல்லாருமே வந்து நீங்க ஒரு சில ப்ராப்ளம் இருந்தாலுமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும்தான், ஒரு 6-7 போஸ்ட்டுக்கு மட்டும்தான் பிசிக்கல் டெஸ்ட் மெடிக்கல் டெஸ்ட் எல்லாமே இருக்கும். அதை பத்தி நான் செப்பரேட் வீடியோல இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே, மற்றபடி எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ டயர் 1ல எந்த மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன் இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். இதோட சிலபஸை நம்ம டீடைல்டா அந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படிங்கறத டயர் 1க்கும் டயர் 2க்கும் பார்த்துடலாம். இப்போ டயர் 1ல வந்து உங்களுக்கு 60 நிமிஷம், அதாவது 1 hour டைம் கொடுப்பாங்க. அதுல 100 கொஸ்டின் கேட்பாங்க. அந்த 100 கொஸ்டின்ல ஒவ்வொரு செக்ஷன்ல இருந்து 25 கொஸ்டின் இருக்கும். இங்கிலீஷ்ல 25 கொஸ்டின், ரீசனிங்ல 25 கொஸ்டின், மேத்ஸ் 25 கொஸ்டின், ஜிகேல 25 கொஸ்டின். ஸோ ஒரு கொஸ்டினை கரெக்டா அட்டன் பண்ணீங்க அப்படின்னா 2 மார்க், தப்பா அட்டன் பண்ணீங்கன்னா 0.5 மார்க் வந்து மைனஸ் ஆகும். நெகட்டிவ் மார்க்குமே உண்டு. தெரியாத கொஸ்டினை ஸ்கிப் பண்றதா நல்லது. ஸ்கிப் பண்ணீங்கன்னா 0 மார்க். ஸோ இந்த டைமுக்குள்ள முடிக்கிறதா இதுல வந்து மிகப்பெரிய சேலஞ்ச். நீங்க வந்து நல்லா படிச்சாலுமே நல்லா பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் உங்களால வந்து டைமுக்குள்ள அட்டன் பண்ண முடியும். இது எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்ல தான் இருக்கும். அதாவது 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு அந்த ஆப்ஷன்ல ஒன்னு கரெக்டான ஆன்சர் எதுவோ அதை வந்து நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ மல்டிபிள் சாய்ஸ் தான். ஓகே, இதுல வந்து கொஸ்டின் வந்து இங்கிலீஷ் இல்லைன்னா ஹிந்தி, இந்த 2 லாங்குவேஜ்ல மட்டும்தான் இருக்கும். தமிழ்ல கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல நெகட்டிவ் மார்க் உண்டு. ஒரு கொஸ்டின் தப்பா அட்டன் பண்ணீங்க அப்படின்னா 0.5 மார்க் வந்து மைனஸ் ஆகும். இதுக்கு முன்னால இதுக்கு எவ்வளவு கட் ஆஃப் இருந்திருக்கு. அதாவது இப்போ இதுல வந்து புதுசா ஒரு பேட்டர்ன் கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, அதாவது டயர் 1 வந்து பிரிலிம்ஸ் மாதிரி அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து 2 வருஷம் ஆச்சு. அந்த 2 வருஷத்துல இருந்து 2 ரெக்ரூட்மெண்ட் நடந்திருக்கு. அந்த 2 ரெக்ரூட்மெண்ட்டுக்குமே வந்து டயர் 1ல எவ்வளவு கட் ஆஃப் இருந்திருக்கு. அதாவது இந்த கட் ஆஃப் மேல எடுத்தவங்க எல்லாருமே டயர் 2க்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா இப்ப 2022ல ரொம்பவே அதிகமான வேகன்சி 36,000 வேகன்சி. 2023ல 7,859 வேகன்சி தான். ஸோ அப்போ இந்த 36,000 வேகன்சி மறுபடியும் வர்றதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இதுல வேகன்சி அதிகமா இருந்தனாலதான் கட் ஆஃப் வந்து கம்மியா இருந்துச்சு. அப்ப இதை வந்து நம்ம டார்கெட்டா எடுத்துக்கிட்டு போனோம் அப்படின்னா கன்ஃபார்மா நம்மளால வந்து குவாலிஃபை ஆகிறது கஷ்டம். 10,000 வேகன்சி வந்துச்சுன்னா. அதனால இதை நம்ம டார்கெட்டா எடுத்துக்கலாம். ஓகே, இந்த ரேஞ்சில் வந்து கட் ஆஃப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வருஷமும். ஓகே, ஸோ எல்லா கேட்டகரிக்குமே நான் கொடுத்துருக்கேன், இன்க்ளூடிங் பிடபிள்யூ கேண்டிடேட். ஸோ நீங்க வந்து வீடியோ பாஸ் பண்ணிட்டு உங்களுடைய கேட்டகரிக்கு எவ்வளவு கட் ஆஃப் இதுக்கு முன்னால இருந்திருக்குது அப்படிங்கறது வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த 2024ல 10,000 வேகன்சி வந்துச்சு அப்படின்னா இந்த ரேஞ்சில தான் உங்களுக்கு டயர் 1ல இருக்கக்கூடிய கட் ஆஃப் இருக்கும். இப்போ யூஆர்னா 145க்கு மேல நீங்க எடுக்கணும் 200 மார்க்குக்கு. ஓகே, ஓபிசினா 145க்கு மேல எடுக்கணும், இடபிள்யூஸ்னா 140க்கு மேல எடுக்கணும். ஓகே, 100 கொஸ்டின் 200 மார்க்குக்கு எக்ஸாம்.
அதுல இவ்வளவு மார்க்குக்கு மேல இந்த கேட்டகரியில் இருக்கவங்க எடுத்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மா உங்களால வந்து குவாலிஃபை ஆக முடியும். 10,000 வேகன்சி இருக்குதுன்னா, அதுக்கு மேல வேகன்சி போகுதுன்னா கொஞ்சம் கம்மி ஆகலாம். பட் கண்டிப்பா நீங்க இதை வந்து டார்கெட்டா வச்சுக்கோங்க. ஓகே, இந்த 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 மார்க்குக்கு மேல எடுக்கிறவங்க எல்லாருமே வந்து டயர் 1ல குவாலிஃபை ஆயிருவீங்க. டயர் 2க்கு வந்து நீங்க அட்டன் பண்ண போவீங்க. டயர் 1க்கும் டயர் 2க்கும் நடுவுல 2ல இருந்து 3 மாசம் கேப் இருக்கும். அதே சிலபஸ் தான். ஸோ அப்ப நீங்க இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் உங்களோட மார்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு அங்க இருக்குது. ஓகே, இப்போ டயர் 2 எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செஷன் 1 செஷன் 2 அப்படிங்கிற மாதிரி 2 செஷன் ஒரே நாள்ல நடக்கும். இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் செஷன்ல நடக்கும். ஸோ செஷன் 1ல 3 செக்ஷன் இருக்குது. இப்போ செக்ஷன் 1ல வந்து ரீசனிங்ல 30 கொஸ்டின், மேத்ஸ்ல 30 கொஸ்டின் கேட்பாங்க. இந்த 60 கொஸ்டினுக்கு வந்து 1 hour டைம் கொடுப்பாங்க. அதே மாதிரி செக்ஷன் 2ல வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல 45 கொஸ்டின், ஜிகேல 25 கொஸ்டின். ஸோ இந்த 70 கொஸ்டினுக்கு வந்து 1 hour டைம் கொடுப்பாங்க. இந்த எல்லா கொஸ்டினுக்குமே, அதாவது இதுல ஒரு 60, இதுல ஒரு 70, இந்த மொத்தமா இருக்கக்கூடிய இந்த எல்லா கொஸ்டினுக்குமே ஒரு கொஸ்டினை கரெக்டா அட்டன் பண்ணீங்க அப்படின்னா 3 மார்க், தப்பா அட்டன் பண்ணீங்கன்னா 1 மார்க் மைனஸ் ஆகும். நெகட்டிவ் மார்க் இதுலயுமே உண்டு. அதே மாதிரி தெரியாத கொஸ்டினை அட்டன் பண்ணீங்கன்னா 0 மார்க். ஸோ டோட்டலா இதுல செக்ஷன் 1ல வந்து 180 மார்க்கும், செக்ஷன் 2ல 210 மார்க்கும், டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 390 மார்க். இந்த 390 மார்க்ல நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத வச்சுதான் உங்களோட ஃபைனல் செலக்ஷன் இருக்கும். ஓகே, அடுத்து இதுலயே வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்டும் இருக்குது. ஓகே, இதுல ஒரு 20 கொஸ்டின் கேட்பாங்க. இதுக்குமே ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க் உண்டு. பட் இதுல வந்து குவாலிஃபை ஆனா போதுமானது. இதுக்கு வந்து 15 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. இந்த மார்க் வந்து உங்களுக்கு செலக்ஷன்ல கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பட் இதுல ஒரு மினிமம் மார்க் எடுத்தா போதுமானது. அடுத்ததா உங்களுக்கு காலையில இது நடந்து முடிஞ்சிருக்கும். அடுத்து மத்தியானத்துக்கு மேல டைப்பிங் டெஸ்ட் இருக்கும். அதான் செஷன் 2 அப்படிங்கிறது. ஸோ டைப்பிங் டெஸ்ட் வந்து 15 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. இதுக்கு நீங்க வந்து இப்ப இருந்தே டைப்பிங் கத்துக்கணும், டைப்பிங் கிளாஸ் போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவசியம் இல்லை. நீங்க நார்மலா வீட்ல இருந்தே லேப்டாப்லயே மொபைல்லயே கூட டைப்பிங் கத்துக்கிட்டு உங்களால வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ டைப்பிங் எப்படி கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். இதுல இந்த 2வது வீடியோவை மறக்காம பாத்துருங்க. நீங்க வீட்ல இருந்தே ஃப்ரீயா எப்படி டைப்பிங் கத்துக்கலாம், மொபைல் இல்லைனா லேப்டாப் மட்டும் இருந்தா போதும், எப்படி கத்துக்கலாம் அப்படிங்கறத வந்து இந்த வீடியோல நான் டிஸ்கஸ் பண்ணிருப்பேன். இந்த பிளேலிஸ்டையும் பாத்துருங்க. எப்படி டைப்பிங் டெஸ்ட் நடக்கும் அப்படிங்கறத வந்து இதுல நாங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஸோ டயர் 2மே வந்து பாத்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் தான், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் கேட்பாங்க. 4 ஆப்ஷன்ல இருந்து ஒன்னு நீங்க சூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். இதுலயுமே இங்கிலீஷ் ஹிந்தில தான் கொஸ்டின் கேட்பாங்க, தமிழ்ல கேட்க மாட்டாங்க. நெகட்டிவ் மார்க் உண்டு. இதுல வேற எந்த டிஸ்கிரிப்டிவ் பேப்பரும் கிடையாது. அதாவது எஸ்ஏ எழுதுற மாதிரியோ இல்லைன்னா பேராகிராஃப் எழுதுற மாதிரியோ அந்த மாதிரி டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் கிடையாது. இன்டர்வியூ எதுவுமே கிடையாது. இந்த டயர் 2ல நல்ல மார்க் எடுத்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மா நீங்க வந்து ஒரு நல்ல போஸ்ட்ல செலக்ட் ஆயிருவீங்க. இப்போ டயர் 2லயுமே இதுக்கு முன்னால எவ்வளவு கட் ஆஃப் இருந்திருக்குது அப்படிங்கறத வந்து கொடுத்துருக்கேன். இப்போ 2022ல 36,000 வேகன்சி இருந்தாலுமே கட் ஆஃப் ஹையா தான் இருந்திருக்கு. 2023ல 7,859 வேகன்சி இருந்தாலுமே கட் ஆஃப் வந்து இதை விட கொஞ்சம் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஓகே, சோ அப்போ ஒரு 300 மார்க்குக்கு மேல எடுத்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மா உங்களால செலக்ட் ஆக முடியும். இந்த மார்க் வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் 390, அதாவது டயர் 2ல இருக்கக்கூடிய இந்த 390க்கு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் இவ்வளவு மார்க் வந்து போன வருஷம் மினிமம் கட் ஆஃபா இருந்திருக்கு. நீங்க ஒரு நல்ல போஸ்ட்டுக்கு எய்ம் பண்றீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இன்கம் டாக்ஸ் இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா சிபிஐ சப் இன்ஸ்பெக்டர், அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ட்ரீம் போஸ்ட் இருக்குது, அதுக்காக நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா இந்த மார்க் பத்தாது, இதை விட அதிகமா எடுக்கணும். இது மினிமம் கட் ஆஃப். ஓகே, இந்த மார்க்குக்கு மேல எடுத்தவங்க எல்லாருக்குமே ஏதாச்சும் ஒரு போஸ்டிங் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மீனிங்ல இதை நான் வந்து கொடுத்துருக்கேன். நீங்க இதுக்கு மேல எடுத்தீங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு போஸ்ட் வந்து கிடைச்சிடும். ஸோ அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷமும் டயர் 2ல வந்து நீங்க யூஆர் கேட்டகரியில இருந்தீங்கன்னா 390க்கு 300க்கு மேல எடுக்கணும். ஓபிசினா 300க்கு மேல, இடபிள்யூஸ்னாலும் 300க்கு மேல, எஸ்சினா 285க்கு மேல, எஸ்டினா 275க்கு மேல, எக்ஸோரிஸ்மன்னா 255க்கு மேல, ஓஹெச் கேட்டகரினா 270க்கு மேல, அதே மாதிரி ஹெச்ஹெச் கேட்டகரினா 225க்கு மேல, விஹெச்னா 285க்கு மேல, அதர் பிடபிள்யூ கேண்டிடேட் வந்து 217க்கு மேல. இந்த மாதிரி டார்கெட் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு கிளியரான பிக்சர் கிடைச்சிருக்கும். ஓகே, நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு வந்திருக்கும். ஏன்னா இது ஒரு பெரிய எக்ஸாம். நம்ம என்ன பண்ணணும், நம்மளால முடியுமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து எஃபர்ட் போடணும். அதுக்காக தான் நான் எல்லா டீட்டெயிலுமே இப்பவே உங்களுக்கு வந்து முன்னாலே சொல்லிடுறேன். இப்போ டயர் 1ல நம்மளோட டார்கெட் வந்து 150க்கு மேல எடுக்கணும். இப்போ யூஆருக்கு வந்து நான் 150 கிட்ட தான் டார்கெட் கொடுத்துருந்தேன். ஓகே, அதுதான் வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபா இருக்கும்னு சொல்லியிருந்தேன். 145 கிட்ட கொடுத்துருந்தேன். ஸோ நீங்க எந்த கேட்டகரியா இருந்தாலும் டயர் 1ல 150க்கு மேல எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் வைங்க. உங்களுக்கு ஆக்சுவலா கம்மியா கூட கட் ஆஃப் வரலாம். ஆனா டயர் 2க்கும் இதே சிலபஸ் தான் அப்படிங்கிறனால நீங்க டயர் 1ல எவ்வளவு எஃபர்ட் போட முடியுமோ அவ்வளவு எஃபர்ட் போட்டு படிச்சிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்மா உங்களால டயர் 2லயுமே நல்ல மார்க் எடுக்க முடியும். ஸோ இப்போ 150க்கு மேல எடுக்கணும் அப்படின்னா ரீசனிங்ல 50 மார்க்குக்கு 45 மார்க்குக்கு மேல எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். 50க்கு 50 எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். 1-2 தப்பாகுது அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, 45க்கு மேல வரணும். ஓகே, மேத்ஸ்லயுமே வந்து 45க்கு மேல வரணும். இங்கிலீஷ்ல அட்லீஸ்ட் 35க்கு மேல வரணும். இங்கிலீஷ்ல கண்டிப்பா 40-45 எடுக்கிறதுலாம் பாசிபிள் தான். ஃபுல் மார்க்கே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் எடுத்திருக்காங்க. ஜிகே கரண்ட் அஃபேர்ல தான் மார்க் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால இதுல நான் வந்து 50க்கு 25 தான் சொல்லியிருக்கேன்.
இவ்வளோ எடுத்தாலே போதுமானது, உங்களால வந்து கன்ஃபார்மா குவாலிஃபை ஆக முடியும். வேகன்சி எவ்வளவு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்க டயர் 1 150க்கு மேல எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க எந்த கேட்டகரியா இருந்தாலும் குவாலிஃபை ஆயிருக்கீங்க. இந்த 150 மார்க் எடுக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். சிலபஸ் அப்படின்னா இப்ப மேத்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், ஜிகேன்னு இருக்குல்ல, அதுல எந்தெந்த டாபிக்ல இருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இது வரைக்கும் அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ மேத்ஸ்ல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ் மேத்ஸ், அரித்மெட்டிக் ரெண்டுமே வரும். இப்போ அட்வான்ஸ் மேத்ஸ்னா என்ன? அட்வான்ஸ் மேத்ஸ்னா மென்சுரேஷன், ட்ரிகனாமெட்ரி, ஜியாமெட்ரி, அல்ஜிப்ரா. நார்மலா மென்சுரேஷன் வந்து எல்லா எக்ஸாம்லயுமே கேட்பாங்க. அரித்மெட்டிக்னு சொன்னாலுமே மென்சுரேஷன்ல இருந்து எல்லா எக்ஸாம்லயும் கேட்பாங்க. ஆனா அல்ஜிப்ரா, ட்ரிகனாமெட்ரி, ஜியாமெட்ரி அப்படிங்கிறது வந்து ஒரு சில எக்ஸாம்ல கேட்பாங்க, ஒரு சில எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. ஆனா சிஜிஎல பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஓகே, மற்ற டாபிக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இதுல நீங்க எதையுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ், ரேஷியோ, ஆவரேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க், நம்பர் சிஸ்டம், சிம்பிளிஃபிகேஷன், டேட்டா இன்டர்பிரேஷன், இந்த எல்லா டாபிக்ல இருந்தும் டயர் 1ல வந்து கொஸ்டின் கேட்பாங்க. டயர் 2க்கும் இதே சிலபஸ் தான், ஒரு சில டாபிக் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதெல்லாம் நீங்க வந்து ஒரு 2-3 நாள்ல படிச்சு முடிச்சிடலாம். அதுவுமே நம்ம கோர்ஸ்ல அவைலபிளா இருக்குது. ஓகே, இப்போ இந்த வெயிட்டேஜ் வந்து நீங்க இப்படியே தான் வரும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இப்போ ஜியாமெட்ரில இருந்து 4 கேட்டிருக்காங்களா, இந்த வருஷம் 2 கூட கேட்கலாம். ஓகே, இது வந்து மாறும். ஆனா இந்த டாபிக் மாறாது. இந்த டாபிக்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். அதனால இதுல நீங்க எதையுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. இதுல நம்ம ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அதனால எல்லா டாபிக்குமே நீங்க வந்து பாத்துருங்க. இப்போ நம்ம கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மேத்ஸ் வந்து 2 பேர் டீச் பண்ணிருப்போம். மேத்ஸ் பை மனோஜ் சார் இருக்கும், மேத்ஸ் பை சந்துரு சார் இருக்கும். இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அதனாலதான் நான் முன்னாலே உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்ப மேத்ஸ் பை மனோஜ் சார் அப்படிங்கிறவர் வந்து இன்கம் டாக்ஸ் இன்ஸ்பெக்டரா இருக்கிறவர். இந்த சிஜிஎல் எக்ஸாம் கிளியர் பண்ணி இப்ப இன்கம் டாக்ஸ் இன்ஸ்பெக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவர். அவர் வந்து உங்களுக்கு மேத்ஸ் கம்ப்ளீட்டா ஆல்ரெடி டீச் பண்ணி முடிச்சிட்டாரு. ஸோ நீங்க வந்து இவரோட ஃபோல்டரை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. இப்போ இந்த மேத்ஸ் பை சந்துரு சார் அப்படிங்கிறது வந்து நான் புதுசா கொடுத்துட்டு இருக்கக்கூடிய சீரிஸ். தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லயும் கொஸ்டின் கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க அரித்மெட்டிக் வேணும்னா என்னோட சீரிஸ் வந்து நீங்க பாத்துக்கலாம். ஓகே, அதாவது அந்த அட்வான்ஸ் மேத்ஸ் தவிர மற்ற டாபிக்கு வந்து நீங்க இதை கூட பாத்துக்கலாம். இதுவுமே நான் வந்து சிஜிஎல் மெயின்ஸ் லெவல்ல தான் டீச் பண்றேன். ஆனா அட்வான்ஸ் மேத்ஸ் கண்டிப்பா நீங்க வந்து மனோஜ் சார் டீச் பண்றதான் பார்த்தாங்க. ஏன்னா என்னால வந்து இந்த சிஜிஎல் எக்ஸாமுக்கு முன்னால கம்ப்ளீட் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு டைம் இல்லை அப்படிங்கறனால. சோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்னு நீங்க மனோஜ் சாரோட 100% அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இல்லைன்னா அரித்மெட்டிக் மட்டும் சந்துரு சார் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் இருக்கிறத படிச்சுட்டு அட்வான்ஸ் மேத்ஸ் வந்து மனோஜ் சார் நடத்தினது வந்து டீச் பண்ணதை வந்து பாத்துக்கோங்க. ஓகே, சோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்ப ரீசனிங்ல வந்து எந்தெந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு கொடுத்துருக்கேன். அனலாஜி, கிளாசிபிகேஷன், ஃபிகர் கம்ப்ளீஷன், கோடிங், டீகோடிங், எம்பர்டட் ஃபிகர், வென் டயக்ராம், மிஸ்ஸிங் நம்பர், கவுண்டிங் ஃபிகர், அரித்மெட்டிக் கொஸ்டினுமே இதுல 1-2 ஒரு மேத்ஸ்ல இருந்து ஒரு சில கொஸ்டினும் ரீசனிங்ல கேட்டு வைப்பாங்க. அதே மாதிரி பிளட் ரிலேஷன், கேலண்டர், லெட்டர் சீரிஸ், சிலாகிசம், மிரர் இமேஜ், டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ், மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன், டைஸ், இன்னும் ஒரு சில டாபிக் எல்லாமே இருக்கிறதால நம்மளுடைய கோர்ஸ்ல வந்து கொடுத்துருக்கோம். டைம் டேபிள்லயும் அது வந்து இன்க்ளூட் ஆகும். இதுலயுமே இந்த டாபிக் வைஸ் வெயிட்டேஜ் வந்து கொஞ்சம் மாறும். ஓகே, ஒரு சில நேரம் கேட்பாங்க, ஒரு சில நேரம் கேட்கவே மாட்டாங்க, ஒரு சில நேரம் அதிகமாக கேட்பாங்க, ஒரு சில நேரம் கம்மியா கேட்பாங்க. அதனால எல்லா டாபிக்குமே பார்த்துக்கோங்க. இதுல எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே, அதுக்கப்புறம் இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இதுலயுமே நீங்க ஃபுல் மார்க் எடுக்கிறது பாசிபிள் தான். பட் அட்லீஸ்ட் ஒரு 35ஆவது நீங்க எடுத்தாகணும். ஓகே, இப்போ இதுல க்ளோஸ் டெஸ்ட்ல இருந்து 5 கொஸ்டின் கேட்பாங்க, ஃபில் இன் தி பிளாங்க்ல இருந்து 2 கொஸ்டின், எரர் ஸ்பாட்டிங்ல இருந்து 4 கொஸ்டின், பேரா ஜம்பிள்ஸ்ல இருந்து 2 கொஸ்டின், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின், சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ்ல இருந்து 2 கொஸ்டின், மிஸ்பெல்ட், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், இடியம்ஸ், இது எல்லாமே வந்து வொக்காபுலரியில வரும். ஓகே, இது எல்லாத்துக்குமே 100% நம்ம கோர்ஸ்ல கொடுத்துருக்கக்கூடிய வீடியோஸ் மட்டும் பார்த்தா போதுமானது. மிஸ்பெல்ட் வேர்டுக்கு மட்டும் நம்ம வீடியோ கொடுக்கல. ஏன்னா அதுல வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது. ஒரு வார்த்தையோட ஸ்பெல்லிங் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால அந்த வேர்ட்ஸோட லிஸ்ட் எல்லாமே நம்ம பிடிஎஃப் கொடுத்துருப்போம். அதை டெய்லி நீங்க கொஞ்சம் படிச்சுக்கிட்டா நல்லது. ஓகே, மத்த எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்துருக்கக்கூடிய வீடியோஸ் மட்டும் பார்த்தா போதுமானது. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா போதுமானது. ஓகே, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்மளோட வீடியோஸ் மட்டும் போதுமானது. அடுத்ததா ஜிகே பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராட்டஜிக்கே கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. இதுல மட்டுமே வந்து உங்களுக்கு 10 கொஸ்டின் வரைக்கும் கேட்கறாங்க. ஸோ அது மட்டும் நீங்க கரெக்டா போட்டாலே உங்களுக்கு 20 மார்க் கிட்ட வந்துருது. அடுத்து நீங்க ஸ்கூல்ல கண்டிப்பா ஜிகே படிச்சிருக்கீங்க. கண்டிப்பா நீங்க வந்து 12th வரைக்கும் ஜிகே படிச்சுட்டு தான் வந்திருக்கீங்க. அப்படிங்கிறப்போ அதுல இருந்தே உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்துடும். ஸோ அதுல ஒரு 2-3 கொஸ்டின் கரெக்டானா கூட அந்த 25 அப்படிங்கக்கூடிய டார்கெட் வந்து உங்களால வந்து அச்சீவ் பண்ண முடியும். பட் இருந்தாலும் எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜிகேவை அவ்வளோ அசால்ட்டா எடுத்துக்க முடியாது. நம்ம எவ்வளோ அதிகமா எஃபோர்ட் போடுறோமோ அவ்வளோ நம்மளோட மார்க் வந்து கொஞ்சமா தான் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இதுல ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் எல்லாத்துலயுமே வந்து கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. எல்லாத்துக்குமே நம்மகிட்ட வீடியோஸ் அவைலபிளா இருக்குது. நம்ம டைம் டேபிள மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால வந்து நான் சொன்ன எல்லா டார்கெட்டையுமே அச்சீவ் பண்ண முடியும். நான் சொன்ன மாதிரி உங்களால வந்து இதுல செலக்ட் ஆகி வேலைக்கு போக முடியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம டைம் டேபிள் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா நம்ம கோர்ஸ்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நீங்க நம்மளோட கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணணும்.
ஓகே, இப்போ கோர்ஸுக்கான ஃபீஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதுல மெயினா நீங்க ஜாயின் பண்ண வேண்டியது ஆல் இன் ஒன் கோர்ஸ் தான். இதுல வந்து இந்த சிஜிஎலுக்கு மட்டும் இல்ல, எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், கான்ஸ்டபிள் ஜிடி, சிஏபிஎஃப், சப் இன்ஸ்பெக்டர், செலக்ஷன் போஸ்ட், அதுக்கப்புறம் ரயில்வேல வரக்கூடிய ஏஎல்பி, என்டிபிசி, டெக்னீஷியன், அதுக்கப்புறம் ஆர்பிஎஃப், சப் இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள், மற்ற சிஏபிஎஃப்ல இருக்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட், அதுக்கப்புறம் அக்னிவீர், அதுக்கப்புறம் மேக்சிமம் ஒரு 30-35க்கும் அதிகமான சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கான சிலபஸ் இந்த ஒரு கோர்ஸ்ல அவைலபிளா இருக்குது. நீங்க ஒரு வாட்டி பே பண்ணா போதுமானது. 3 இயர் வேலிடிட்டி உண்டு. எல்லா கிளாஸுமே உங்களுக்கு வீடியோவா வந்து ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டோம். இன்னும் புதுசாகவும் நிறைய கொடுத்துக்கிட்டும் இருக்கும். நாங்க வீடியோல என்ன டீச் பண்ணிருக்கோம் அதுக்கான பிடிஎஃப்பும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதனால நீங்க வந்து தனியா நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இருக்காது. ஓகே, ஸோ எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா இந்த ஒரே கோர்ஸ்ல கவர் ஆயிரும். இப்போ இதோட ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 999, அதாவது 3 இயருக்கு வந்து 999 பே பண்ணா போதுமானது. மே 1ஆம் தேதியில இருந்து இந்த ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம். மே 1ஆம் தேதிக்கு அப்புறம் 1499 மாறிடும். ஓகே, அதே வேலிடிட்டி தான், ஆனா ஃபீஸோட ரேட் வந்து அதிகமாகும். ஓகே, அடுத்ததா இப்போ நீங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா ஜிகே புக் வந்து ஒன்று நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, அதில் வந்து ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ் இது எல்லாமே வந்து தமிழில் இருக்கும். ஸோ தமிழில் ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு இங்கிலீஷில் கொஸ்டின் கேட்டால் என்னால் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த புக்கும் வாங்கிக்கோங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500. ஸ்டாட்டிக் ஜிகே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லா எக்ஸாமுக்கும். இது தமிழில் தான் கொடுத்துருக்கோம். பட் இருந்தாலும் உங்களுக்கு தமிழில் படித்தாலும் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த புக்கும் வாங்கிக்கோங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 350. டெஸ்ட் சீரிஸுமே நம்மளோட ஆப்ல வந்து அவைலபிளா இருக்குது. டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டைரக்டா நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட் சீரிஸ்ல வெறுமனே உங்களுக்கு வந்து சிஜிஎலுக்கு மட்டும் இருக்காது. எஸ்எஸ்சியில் வரக்கூடிய 2-3 எக்ஸாமுக்கு இருக்கும், ரயில்வே வரக்கூடிய எக்ஸாம் இருக்கும், பேங்கிங் எக்ஸாமுக்குள்ள சிலபஸும் அந்த டெஸ்ட் சீரிஸும் இருக்கும். ஓகே, ஸோ அதனால இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து உங்களுக்கு நிறைய எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். பர்டிகுலரா இந்த சிஜிஎல் எக்ஸாமுக்கு இதை நீங்க 100% யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 230. ஸோ நீங்க அட்லீஸ்ட் இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்லயாவது இப்ப ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்கு புக்கு தேவை, டெஸ்ட் சீரிஸ் தேவைன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய டைம் டேபிள் இருக்க போகுது. ஓகே, இப்போ இதுல எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ டைரக்டா நீங்க ஆப்ல பாத்தீங்க அப்படின்னா இப்பவே இதோட ஃபீஸ் வந்து 1499 தான் இருக்கும். ஸோ 999 எப்படி பே பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட ஆப் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். சந்துருமேஸ் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஆண்ட்ராய்டு ஆப், iOS ஆப், அதுக்கப்புறம் வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். iOS ஆப்போ வெப்சைட்டோ யூஸ் பண்றீங்கன்னா இந்த ஆர்கனைசேஷன் கோட வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்மளோட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. நீங்க பிளே ஸ்டோர்ல போய் சந்துருமேஸ் சர்ச் பண்ணாலும் நம்மளோட ஆப் வரும். அதுலேயே கூட நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் பண்ணிட்டு அதுல கீழே சேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ரம்யா சந்துருன்னு ஒரு நேம் வரும். அதுல ஆல் இன் ஒன் கோர்ஸ் இன்ஃபார்ம் பண்ணுங்க, இல்லைன்னா புக் வேணும்னு இன்ஃபார்ம் பண்ணுங்க. டெஸ்ட் சீரிஸ் வேணும் நீங்க டைரக்டாவே பே பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கோர்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்க கேட்கலாட்டியுமே நாங்க வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணி 2 to 3 ஹவர்ஸ்க்குள்ள அக்கௌண்ட் டீடைல்ஸ், ஃபீஸ் டீடைல்ஸ் எல்லாமே அனுப்புவோம். ஸோ அந்த ஃபீஸை வந்து நாங்க அனுப்பியிருக்கக்கூடிய யூபிஐ ஐடிக்கு இல்லைன்னா அக்கௌண்ட் நம்பருக்கும் அனுப்பிட்டு அந்த அனுப்புன ஸ்கிரீன்ஷாட்டை வந்து இதே சேட்ல வந்து நீங்க சென்ட் பண்ணுங்க. ஓகே, சென்ட் பண்ணிட்டு 24 ஹவர் கிட்ட வெயிட் பண்ணுங்க, உங்களோட கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்றப்ப இந்த மாதிரி ஃபுல் ஸ்கிரீன்ஷாட்டா சென்ட் பண்ணுங்க. எந்த டைம்ல, எந்த டேட்ல, எவ்வளவு அமௌண்ட் யாருக்கு அனுப்பிச்சீங்க, அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் ஐடி இதெல்லாம் தெரியுற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் வந்து அனுப்புங்க. ஓகே, ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டு 24 ஹவர் கழிச்சு நீங்க ஆப் ஓப்பன் பண்ணி பாருங்க, உங்களோட கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ கோர்ஸ் ஆக்டிவேட் ஆயிருச்சா இல்லையாங்கிறத எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க ஆப் ஓப்பன் பண்ண உடனே ஹோம் பேஜ்ல இந்த மாதிரி பர்ச்சேஸ்டு கோர்சஸ் அப்படிங்கிறது வந்து அப்டேட் ஆயிடும். நீங்க 2-3 கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா சிஆல் அப்படிங்கிறத கொடுத்துட்டு எல்லா கோர்ஸுமே வரும். அதுல இப்போ ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுங்க. அதை ஓப்பன் பண்ணிட்டு கண்டென்ட் அப்படிங்கறத வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நிறைய ஃபோல்டர் வரும். அதுல எஸ்எஸ்சி எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்க. இதுல சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் நியூ அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் இருக்கும். சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் ரெண்டுக்குமே ஒரே சிலபஸ் அப்படின்னால இந்த ஒரே ஃபோல்டர்ல கொடுத்துருக்கேன். இதுல நான் இப்ப கொடுக்க போற டைம் டேபிள் வந்து இதுலயே அவைலபிளா இருக்கும். அடுத்ததான் மேத்ஸுக்கு தனியா ஒரு ஃபோல்டர் இருக்கும், ரீசனிங் தனியா ஒரு ஃபோல்டர், இங்கிலீஷ், ஜிகேக்கு தனித்தனி ஃபோல்டர் இருக்கும். நான் கொடுத்த டைம் டேபிள் படி இந்த ஃபோல்டர்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் வந்து நீங்க 1 by 1 டெய்லி கம்ப்ளீட் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா 130 டேக்கு அப்புறம், அதாவது நீங்க வந்து 110 டேல, அதாவது ஒரு 100 நாள் 110 நாள்லயே சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் பிராக்டிஸ் பண்றதுக்கு நான் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துருக்கேன். பிராக்டிஸ்க்கு என்னென்ன டெஸ்ட் நீங்க எப்பப்போ அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஷெடியூல்ல கொடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கே புக் வேணும்னா நீங்க சாட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க. அதோட சாம்பிள் பார்க்கணும் அப்படின்னாமே நம்மளோட ஆப்ல வந்து அவைலபிளா இருக்குது. ஸ்ட்ராட்டஜிக்குன்னு தனியா ஒரு கோர்ஸ் இருக்கும், அதுல சாம்பிள் பிடிஎஃப் இருக்கும். ஓகே, அதோட டேபிள் ஆஃப் கண்டென்ட் என்ன அப்படிங்கிறது வந்து நீங்க அதில் பார்த்துக்கலாம். டோட்டலா 125 டாபிக் இருக்குது, 244 பேஜஸ் இருக்கும். இது வந்து தமிழ்ல தான் இருக்குது, இங்கிலீஷ்ல நாங்க இன்னும் கொடுக்கல, அது கூடிய சீக்கிரம் கொடுப்போம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஜிகே புக் இதுல வந்து பாத்தீங்கன்னா வரலாறு, அரசியலமைப்பு, புவியியல், பொருளாதாரம், அதாவது ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியாகிரபி, அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ், இந்த 4 சப்ஜெக்ட் கவர் ஆகும். இது வந்து உங்களுக்கு தியரி மாதிரி தான் இருக்கும், பேராகிராஃப் மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஒன் வேர்ட் கொஸ்டின் மாதிரி இருக்காது. ஸோ இதுவும் நீங்க வேணும் அப்படின்னா
சேட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே, அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்க்க போறது வந்து இந்த எக்ஸாமுக்கான டைம் டேபிள் தான், மெயினா டைம் டேபிள் தான் பார்க்க போறோம். பர்டிகுலரா இதுல ஒரு சப்ஜெக்டுக்குள்ள ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும் அப்படின்னா, அதாவது எனக்கு இங்கிலீஷ்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, இங்கிலீஷ் வந்து நான் எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்றது, என்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்றது, அதே மாதிரி மேத்ஸ்க்கு நான் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா நீங்க இந்த பிளேலிஸ்ட்டை பாருங்க. ஆல் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் சப்ஜெக்ட் வைஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கக்கூடிய பிளேலிஸ்ட் பாருங்க. இதுல இங்கிலீஷுக்கு தனியா ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருப்பேன், ரீசனிங் தனியா கொடுத்துருப்பேன், ஜிகே தனியா கொடுத்துருப்பேன், மேத்ஸ் தனியா கொடுத்துருப்பேன், கரண்ட் அஃபேர் தனியா கொடுத்துருப்போம். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஒரு சில டிப்ஸும் இதுல கொடுத்துருப்போம். ஸோ இந்த பிளேலிஸ்ட்டை மறக்காம பாத்துருங்க. கன்ஃபார்மா இதை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்னும் ஒரு பெட்டரான ஐடியா கிடைக்கும். ஓகே, இதுவுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். இப்போ நம்ம டைம் டேபிள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். டைம் டேபிள்ல நான் வந்து டெய்லி என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பேன். அது போக டெய்லி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கே வீடியோ நீங்க வந்து பார்த்துடணும். ஓகே, டாப் 80 அப்படிங்கக்கூடிய ஃபோட்டோல ஒரு 150 வீடியோக்கு மேல கொடுத்துருக்கோம். டெய்லி ஒரு வீடியோ பாருங்க போதுமானது. 150 பார்க்கணும்னு அவசியம் இல்லை, டெய்லி ஒரு வீடியோ பாருங்க. ஒருவேளை நீங்க ஸ்ட்ராட்டஜிக்கு புக் வாங்கி படிக்கிறீங்கன்னா இதை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்க 2023 ஜனவரியில இருந்து படிச்சுக்கிறது நல்லது. ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி கூடிய கரண்ட் அஃபேர் எல்லாம் கேட்கறாங்க. ஆனா அட்லீஸ்ட் 2023 இருந்து படிக்க முடியலாட்டா கூட அட்லீஸ்ட் ஜனவரி 2024 அப்புறம் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேராவது படிச்சிருங்க. டெய்லி ஒரு 50 கரண்ட் அஃபேர் அப்படிங்கிற மாதிரி கவர் பண்ணிட்டே வந்தீங்கன்னா போதுமானது. நாங்க ஆல்ரெடி பிடிஎஃப் கொடுத்துட்டோம், பிப்ரவரி மந்த் வரைக்கும் பிடிஎஃப் கொடுத்துட்டோம், மார்ச் மந்த்துக்கான பிடிஎஃப் கூடிய சீக்கிரமே கொடுத்துருவோம். வீடியோஸுமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதுவுமே நாங்க வந்து அப்லோட் பண்ணுவோம். ஓகே, சோ நீங்க ஜனவரி 2024 இருந்து ஆகஸ்ட் 2024 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கண்டிப்பா படிச்சிருங்க. அதுக்கு முன்னாலையும் படிக்க முடியுது அப்படின்னா 2023 இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேருமே முடிஞ்சா படிச்சுக்கோங்க. அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். பட் உங்களுக்கு டைம் கம்மியா இருக்குது அப்படின்னா நீங்க அட்லீஸ்ட் ஜனவரி 2024 அப்புறம் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாத்துக்கோங்க. மேத்ஸ் ரீசனிங்க பொறுத்த வரைக்கும் வெறுமனே வீடியோஸ் மட்டும் பார்த்தா பத்தாது, முடிஞ்ச அளவு பிராக்டிஸ் எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணுங்க. அப்பதான் உங்களோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்கோரும் இன்க்ரீஸ் ஆகும். முடிஞ்ச அளவு ஒவ்வொரு 10 நாளுக்கு நடுவில் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா கண்டினியூஸா ஒரு 130 நாள் 140 நாள் படிக்கிறது அப்படிங்கிறது வந்து பாசிபிளா இருந்தாலுமே உங்களோட கான்சென்ட்ரேஷன் வந்து போக போக கம்மியாகும். உங்களால வந்து ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியாது, டயர்ட் ஆவீங்க. அதனால நடுவில் கேப் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட எனர்ஜி வந்து ரீசார்ஜ் ஆகிரும். அதுக்கப்புறம் நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியும். அதனால ஒரு 10 நாளுக்கு நடுவுலையோ 20 நாளுக்கு நடுவுலையோ கொஞ்சம் கேப் போட்டுக்கிட்டீங்க. அன்னைக்கு ஃபுல்லா நீங்க வந்து எங்கேயாச்சும் வெளியில போறது, சுத்தி பார்க்க போறது, மூவி பார்க்க போறது, விளையாட போறது, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லது. அதுக்கப்புறம் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகே, ஏதாச்சும் யோகா பண்றது, இல்லைன்னா வாக்கிங் போறது, ஜாகிங் போறது, இல்லைன்னா ஜிம்முக்கு போறது, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்க மைண்ட் வந்து அப்பதான் ஆக்டிவா இருக்கும். ஓகே, உட்காந்து ஒரே இடத்துல உட்காந்து படிக்கிறத விட இந்த மாதிரி நீங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு படிக்கிறப்போ உங்களோட ஃபோக்கஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதனால இதை நீங்க கண்டிப்பா பண்ணுங்க. ஓகே, சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டெய்லி என்னென்ன படிக்கிறீங்களோ அதை வந்து அடுத்த நாள் ரிவிஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாளுக்கான ஸ்ட்ராட்டஜியை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. பிராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ டைம் டேபிள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இது உங்களுக்கு நான் ஒரு நாளுக்குள்ளதை எக்ஸ்பிளைன் பண்ணாலே புரிஞ்சிடும். அதனால இதில் நான் அதிகமா டைம் எடுக்க போறது கிடையாது. இப்போ டே 1க்கு வந்து நான் என்ன கொடுத்துருக்கோம்னா, மேத்ஸ்ல ரேஷியோல 2 வீடியோ பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன், ரீசனிங்ல நம்பர் சீரீஸ்ல 1 வீடியோ பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன், இங்கிலீஷ்ல ஃபண்டமெண்டல்ஸ்ல 2 வீடியோ பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன், ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி 50 அப்படிங்கிற நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸ்ட்ராட்டஜிக்கு டெய்லி ஒரு வீடியோ அப்படிங்கறத சொல்லிட்டேன். ஒருவேளை புக் வாங்கி படிச்சீங்கன்னா டெய்லி ஒரு 2 பக்கமோ 3 பக்கமோ படிங்க, போதுமானது. ஓகே, சோ இப்போ ஜிகேல மாடர்ன் இந்தியா டாபிக்ல 1 வீடியோ. இந்த மாதிரி நீங்க டெய்லி 4 சப்ஜெக்டையுமே கவர் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு பின்னால பெரிய லோட் வந்து இருக்காது. உங்களால ரீசனிங் வந்து டெய்லி ஒரு நாள் ஃபுல்லாவே படிக்க முடியும். ஆனா ரீசனிங்கை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நாள் ஃபுல்லா மேத்ஸோ, ஒரு நாள் ஃபுல்லா இங்கிலீஷோ, ஒரு நாள் ஃபுல்லா ஜிகேவோ படிக்கிறது வந்து டஃப் ஆனது. அதனால எல்லாத்தையுமே ஸ்பிளிட் பண்ணி எல்லாத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஸ்டார்டிங்ல இருந்தே கொண்டு போனீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஓகே, சோ அதனால நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீங்க வந்து ஒவ்வொரு நாளுக்கு நான் கொடுத்துருக்கக்கூடிய டைம் டேபிளை ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளவு டைம் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேத்ஸுக்கு ஒரு 2 hours கிட்ட நீங்க வந்து எடுத்துக்கோங்க, ரீசனிங்க்கு ஒரு 1 hour வந்து ஆகும், இங்கிலீஷ்க்கு ஒரு 2 hour கிட்ட ஆகும், ஜிகேக்கு ஒரு 1 hour ஆகும், ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு 1 hour, கரண்ட் அஃபேர் ஒரு 1 hour. ஓகே, சோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 8ல இருந்து 10 மணி நேரம் நீங்க கொடுக்கணும், இன்க்ளூடிங் ரிவிஷன். ஓகே, ரிவிஷன் பண்றதோட சேர்த்து 8ல இருந்து 10 மணி நேரம் டெய்லி கொடுக்க முடியுது அப்படின்னா கன்ஃபார்மா உங்களால இதை வந்து செலக்ட் ஆக முடியும். அந்த 8ல இருந்து 10 மணி நேரம் நீங்க ஃபுல் ஃபோக்கஸ்டா படிக்கணும். வேற கான்சென்ட்ரேஷன் எங்கேயுமே மிஸ் ஆகக்கூடாது. செல்ஃப் மோட்டிவேட்டடா இருக்கணும். மோட்டிவேஷனுக்கு வெளியில எங்கேயும் தேடாதீங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ஜாபுக்கு போக போறேன், ஒரு பெரிய ரேங்க்குக்கு போக போறேன், என்னோட ஃபேமிலி இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்குது, ஃபியூச்சர்ல இப்படி இருக்கும் அப்படிங்கக்கூடிய தாட் தான் உங்களுக்கான மோட்டிவேஷன். உங்க ஃபேமிலி தான் உங்களோட மோட்டிவேஷன். உங்க அப்பா உங்களுக்காக கஷ்டப்படுறாங்க, உங்க அம்மா உங்களுக்காக கஷ்டப்படுறாங்க, அவங்கள நல்லா பாத்துக்கணும், உங்க தம்பி தங்கச்சியை நல்லா பாத்துக்கணும், நல்லா படிக்க வைக்கணும், வீடு கட்டணும்,
நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி செட்டில் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய ட்ரீம் தான் உங்களுக்கான மோட்டிவேஷனே. உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும், எதுக்காக பண்றேன் அப்படிங்கக்கூடிய ஸ்ட்ராங் ரீசன் இருந்தாலே போதுமானது. வேற எந்த மோட்டிவேஷனும் தேவையில்லை. நீங்க செல்ஃப் மோட்டிவேட்டடா இருந்தீங்கன்னா மட்டும்தான் இது வந்து பாசிபிள். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்க வந்து டைம் டேபிள் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. 110 நாள்லயே வந்து சிலபஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிரும். மேத்ஸ் கம்ப்ளீட் ஆயிரும். இங்கிலீஷ், ரீசனிங் மூணுமே வந்து 100% கம்ப்ளீட் ஆயிரும். ஜிகே வந்து கொஞ்சம் பெண்டிங் இருக்க தான் செய்யும். ஏன்னா ஜிகே வந்து கடல் மாதிரி ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படின்னால 130 நாளுக்குள்ள நான் எல்லா சப்ஜெக்ட்லயுமே எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது பாசிபிள் கிடையாது. அதனாலதான் நான் ஜிகேல வந்து கம்மியான டார்கெட் கொடுத்துருக்கேன், கம்மியான ஸ்கோர் எடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருந்துச்சு, ஒருவேளை எக்ஸாம் டிலே ஆகுது, எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் ஆகுது, நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு லேட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும். அந்த டைம்ல நீங்க ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி, மெடிவியல் ஹிஸ்டரி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாம் பார்த்துக்கோங்க. மிஸ்பெல்ட் வேர்ட்ஸ் வந்து நான் டைம் டேபிள்ல கொடுக்கல. ஏன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிஎஃப் தான் கொடுத்துருக்கேன். அது நீங்க வந்து ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 வேர்ட்ஸ் 20 வேர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஸ்பெல்லிங் மட்டும் செக் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகே, எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே வாங்க. ஞாபகம் இருக்கக்கூடிய கொஸ்டினை வந்து அட்டன் பண்ணுங்க. கண்டிப்பா 2 கொஸ்டின் கேட்டா ஒன்னு வந்து உங்களால ஈஸியா அட்டன் பண்ற மாதிரி தான் இருக்கும். நிறைய ஷிஃப்ட்ல 2 கொஸ்டின் கேட்டாலுமே ரெண்டுமே ஈஸியா நீங்க வந்து இதை பத்தி எதுவுமே தெரியாட்ட கூட கரெக்டான ஸ்பெல்லிங் வந்து சொல்ற மாதிரியே வந்து கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஓகே, அதனால இதுக்கு வந்து கடைசியில ஒரு கடைசியில் இருக்கக்கூடிய ப்ரியாரிட்டி வந்து இதுக்கு கொடுங்க. ஓகே, மற்றதெல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் இது வந்து ஓரளவு பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததா இப்ப 111வது நாள்ல இருந்து 110 நாள் வரைக்கும் தான் நான் டைம் டேபிள் கொடுத்துருக்கேன். 111வது நாள்ல இருந்து டெஸ்ட் சீரிஸ் தான் நீங்க வந்து போட்டு பார்க்க போறீங்க. டெஸ்ட் தான் போட போறீங்க, பிராக்டிஸ் தான் பண்ண போறீங்க. அதுக்கும் என்னென்னைக்கு என்னென்ன பிராக்டிஸ் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ டெஸ்ட் சீரிஸ் வந்து இதுதான். நீங்க நம்மளோட ஆப்ல டைரக்டாவே இதுல வந்து ஓப்பன் பண்ணி பே பண்ணிக்கலாம். 230 பே பண்ணீங்கன்னா போதுமானது. இதுக்கு வந்து 1 இயர் வேலிடிட்டி உண்டு. இதுல வந்து எஸ்எஸ்சி, பேங்கிங், ரயில்வே, டெல்லி போலீஸ்க்கான காம்போ டெஸ்ட் சீரிஸ் வந்து அவைலபிளா இருக்குது. டோட்டலா 13,000க்கு அதிகமான டெஸ்ட் அவைலபிளா இருக்கும். இதுல சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட், ப்ரீவியஸ் இயர் பேப்பரே டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். லைவ் டெஸ்ட்டும் இருக்கும். அது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு சொல்யூஷனும் கொடுத்துருவாங்க. நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துட்டு அதை வந்து அனலைஸும் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, நீங்க வந்து அதை எப்படி பண்ணிருக்கீங்க அப்படிங்கக்கூடிய அந்த அனலைசிஸும் பண்ணி பார்த்துக்கலாம். அதை வச்சு நீங்க வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை வச்சுதான் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டைம் டேபிள் இருக்க போகுது. இப்போ டே 11ல இருந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேத்ஸ்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ரிவிஷன் அப்படின்னா நீங்க நம்மளுடைய பிடிஎஃப், நம்ம கோர்ஸ்ல என்ன டீச் பண்ணமோ அந்த பிடிஎஃப் வந்து ரிவைஸ் பண்ண போறீங்க. ரிவைஸ் பண்ணிட்டு அதுக்கான சாப்டர் டெஸ்ட் அட்டன் பண்ண போறீங்க. கேலண்டர் டாபிக் ரிவிஷன் பண்ண போறீங்க, அதுக்கான சாப்டர் டெஸ்ட் அட்டன் பண்ண போறீங்க. இங்கிலீஷ்ல வேர்ப் டாபிக் வந்து ரிவிஷன் பண்ண போறீங்க. இடியம்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஆல்ரெடி படிச்சதை ரிவிஷன் பண்ண போறீங்க. ஓகே, அடுத்து ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து போட போறீங்க. ஃபுல் டெஸ்ட் அதுல அவைலபிளா இருக்குது. ஓகே, இந்த மாதிரி டெய்லி ரிவிஷனுக்கு என்னென்ன டாபிக் நீங்க பண்ணணும், எந்தெந்த டெஸ்ட் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுமே நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, இதெல்லாம் சேர்த்து தான் 130 டே வந்து வரும். ஓகே, ஸோ இந்த 130 டேவை நான் சொன்னது எல்லாத்தையும் உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியுது அப்படின்னா நீங்க செலக்ஷன் ஆகிறத யாராலையுமே தடுக்க முடியாது. அதுக்கப்புறமும் டைம் இருக்குதுன்னா நீங்க என்ன பண்ணுங்க, 2018க்கு அப்புறம் கேட்டிருந்த சிஜிஎல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுவும் முடிச்சிட்டீங்கன்னா சிஹெச்எஸ்எல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டைம் இருக்குன்னா சிஏபிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்ல கேட்டிருந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. செலக்ஷன் போஸ்டர்ல கேட்டிருந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த அளவுக்கு டைம் இருக்குமான்னு தெரியல, ஆனா கண்டிப்பா உங்களுக்கு 130 நாள் இருக்கும். அதுக்கு மேல டைம் இருந்தா இதெல்லாம் நீங்க வந்து பண்ணுங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோல உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிருக்கும் நம்புறேன். சிஜிஎல் எக்ஸாம்னா இதுக்கு முன்னால என்னன்னே தெரியாதவங்களுக்கு கூட இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இதை பத்தி என்ன வேணாலும் தெரியும் அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஸோ அந்த மாதிரி இருந்தா மறக்காம நம்ம சேனல் நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நோட்டிபிகேஷன் வர்றப்ப நான் இன்னொரு வீடியோ போடுவேன். அதுல எதுவும் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் மறக்காம நம்மளுடைய டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன அப்டேட்ஸ் வருது, அட்மிட் கார்டு வருது, ஆன்சர் கீ வருது, இல்லைன்னா வேற ஏதாச்சும் சின்ன சின்ன அப்டேட்ஸ் வருது அப்படின்னா கண்டிப்பா நான் அதில் வந்து கொடுத்துருவேன். நிறைய பிடிஎஃப்மே ஃப்ரீயாவே அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால நம்மளோட டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க டெலகிராம் ஓப்பன் பண்ணிட்டு அதுல சந்துரு மேத்ஸ் அபிஷியல்னு செர்ச் பண்ணாலும் நம்மளோட சேனல் வந்துடும். டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.